இந்த வீடியோவை வழங்குவோர் Phonics Power கோடம்பாக்கம். Discover the joy of learning English the fun way. என்னடா இது என்ன காரியம் செய்து விட்டீர்கள் அண்ணா? நாங்கள் இருவரும் சந்தோஷம் இருக்கின்ற நேரத்தில் எதற்காக என்னை எட்டி உதைக்க வேண்டும் அண்ணா? உதைக்க வேண்டும் மணவிலைக்கு பார்க்கக்கூடிய நேரத்தில் அரிய வகை மாங்கனியை பறித்து தார்கள் அண்ணா என்று உரைத்தாயே. அந்த பறித்து கொடுத்த கனி எங்கே? அண்ணா, கனியை புசித்து விட்டேனே. கனியை புசித்து விட்டாயா? அந்த கனியை மட்டும் புசித்தாயா? எங்க தங்கைக்கு பகிர்ந்து கொடுத்தாயா? அண்ணா, அந்த கனியை நான் மட்டும் புசித்து விட்டேன் அண்ணா. அந்த கனியை பறித்து தாருங்கள் உரைத்ததற்கு தங்கை கேட்டு விட்டாள் என்று அந்த கனியை பறித்து கொடுத்தேன். ஆனால் ஒரு முனிவரால் சாபத்தை பெற்று விட்டேன். அண்ணா, சாபத்தை பெற்று விட்டீர்களா? எனக்கு ஒன்று புரியவில்லை. 12 ஆண்டுகளுக்கு தவத்தில் அமர்ந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அரிய வகை மாங்கனி அந்த முனிவராகப்பட்டவர் பசித்து தான் பசியை போக்கிச் சொல்வார். ஆனால் அப்படிப்பட்ட மாங்கனி என்னை பறிக்க செய்து எட்டாத கனியை எட்டி பறித்ததால் உன் தங்கைக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையார் கட்டாயம் வரணும். என் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது பிள்ளையா என் உடற்பட அண்ணனுக்கு கட்டாயம் வரணுமா ஆண்டவா? இது என்ன சோதனை இறைவா? நான் யாருக்கு என்ன பாவத்தை செய்தேனோ இந்த பாவி அந்த கனியை நான் எதற்காக பார்க்க வேண்டும் இறைவா? உடன்பிறந்த அண்ணனை பார்ப்பேடா, இல்லை நான் பெற்று எடுக்க போகின்ற பிள்ளையை பார்ப்பேடா? இந்த பாவில என்ன பாவத்தை செய்தேனோ இறைவா? என்ன பாவனை செய்யறேன்? அரிய வகை மாங்கனி வேண்டாம் தங்கம், இந்த கனியின் மீது ஆசை படல் என்று உரைத்தேனே. அண்ணா, இந்த தங்களுடைய வார்த்தையை கேட்டு அந்த கனியை பறித்து தாருங்கள் உரைத்தாயே. இது முதல் குற்றம். அந்த கனியை புசித்தாயே, இது 2வது குற்றம். ஆனால் முனிவரால் சாபத்தை வெற்றேனே, இதற்கு காரணம் நீ 3வது குற்றம். அந்த கனியை புசித்தாய். இது முறையாகுமாறு நீதியா நேர்மையா கம்சா? திருமண ஆசையே இல்லாமல் இருந்தேன். இந்த வயதான காலத்திலே திருமணத்தை செய்து வைத்து வாழ்க்கையை கொடுத்து விட்டு வாழ்க்கை நீயே பறிக்கலாமா தங்கையின் வாழ்க்கை? இது முறைதானா சொல் கம்சா? முறையா? இது முறையா? தவறு செய்தவளவள் இருந்தாலும் அவள் உயிரோடு இருந்தால் அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எனக்கு எனக்கு கட்டாயம் வரணும். ஆகினால் அந்த உயிரிழப்பு அந்த பரிசுத்த முனிவர் என்ன சாபத்தை கொடுத்தார்? இந்த கனி அரிய வகை மாங்கனியை எட்டி உன் தங்கைக்காக எட்டி பறித்ததால் உன் தங்கைக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தையால் உனக்கு கட்டாயம் மரணம் என்று உரைத்தார். தங்கையின் வயிற்றில் என் மனைவி 8வது பிறக்க போகும் குழந்தையால் தான் உனக்கு கட்டாய மரணம் உழைத்திருக்கிறது. அதனால் அந்த 8வது குழந்தை
உன் கரத்தில் ஒப்படைத்து விடுகிறேனே. 1 2 3 4 5 6 7 8 அது 8 1 வேண்டாம். பறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுமே உயிரோடு வேண்டாம், விட்டுவிடப்பா. வேண்டாம், விட்டுவிடு. உங்களை பார்த்தாலும் பரிதாபமாகத்தான் உள்ளது. என்னடியா என் பாசம் மலரே, பாருங்க, சின்ன சிறு மனித முதல்ல எங்கள் மீது பாசத்தோடு இருந்தீர்களே அண்ணா, இப்பொழுது என்னை கொல்லவே துணிந்து விட்டீர்களே அண்ணா, துணிந்து விட்டீர்களே அண்ணா. அண்ணா, இதற்காகவா எங்கள் மீது பாசத்தை வைத்தீர்கள் அண்ணா? தங்கா, தேவகி, தேவகி, ரோகிணி, ரோகிணி என்று அழைப்பீர்களே, எங்களை கொள்வதற்காகவா அண்ணா? 1000 சொந்த பந்தங்கள் இருந்தால் அண்ணன் என்ற உறவு தொப்புள் கொடி உறவுக்கு மேலானது என்று உரைப்பார்களே அண்ணா. அண்ணா, தாயினுடைய பாசம் என்பது தொப்புள் கொடி உறவு அண்ணா, கணவனுடைய பாசம் என்பது தாலி கொடி உறவு அண்ணா. அண்ணா, உடன் பிறந்த அண்ணனுடைய பாசம் என்பது ரத்தத்தின் பாசம் அண்ணா. தங்கை என்று பாராமல் என் வயிற்றில் பிறக்கக்கூடிய 8வது பிள்ளையால் கட்டாய மரணம் என்று உரைத்த ஒரே ஒரு பிறந்த தங்கையே கொல்ல பார்க்கிறாய் அண்ணா. வாசனை என்பது சில நிமிடம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது மனது உள்ளவரை. ஒருவர் மீது பாசம் வைத்து விட்டால் உயிர் உள்ளவரை அவர்களை எடுத்துக் கொண்டு இருக்கும் என்று உரைப்பார்களே அண்ணா. அண்ணா, இந்த தங்கச்சி நான் உன் மீது பாசத்தை வைத்து விட்டேன் அண்ணா, பாசத்தை வைத்து. தேவகி, அழுவதனால் எந்த பலனுமே இல்லை அம்மா. ஆட்சியும் அதிகாரம் நம் கரத்தில் இல்லை, உன் அண்ணன் கரத்தில் இருக்கிறது. ஆட்சியும் அதிகாரம் எங்க இருக்கிறதோ அவன் சொல்றாரே பழிக்கும். அது நம் ஆசைய போகிறாய். அப்படி என்றால் பிறக்கக்கூடிய குழந்தைகளை ஒவ்வொன்றாக அண்ணனிடத்தில் கொடுக்க வேண்டுமா? விதி என்றால் யாரால் மாற்றி வைக்க முடியாது. என் தங்கை தேவைக்கு பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் உங்களை பாதாளத்தில் அடைக்கப் போகிறேன். ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் காவலாளிகள் ஆராய்ச்சி மணி ஓசை எழுப்பார்கள். அப்படி ஆராய்ச்சி மணி ஓசை எழுப்புவதை அந்த குழந்தை பிறந்த குழந்தை என் கரத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்காவிட்டால் உங்கள் இருவருடைய தலை ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது ஆராய்ச்சி மணி ஓசை அடிக்கும். குழந்தை பிறந்து விட்டது என்ற அர்த்தம். குழந்தை கொடுத்து விட்டு என்ன கொடுமை! இந்த கொடுமைக்காக நாங்கள் இருவரும் திருமணத்தை செய்து மூவரமாக வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று வாழ்க்கையை பயணத்தை தொடங்கினோம். எதற்காக இந்த நேரத்தில் வயோதி பருவத்திலே எனக்கு எதற்காக திருமணத்தை செய்து வைக்க வேண்டும்? திருமணத்தை செய்து வைத்து வாழ்க்கையை கொடுத்து வாழ்க்கையே பறித்து விட்டாயே கம்சா, வாழ்க்கையை பறித்து விட்டாய். பிறக்க போகும் குழந்தையால் 8வது குழந்தையால் கட்டாய மரணம் உரைத்து விட்டார்களா? அதனால் ஒவ்வொரு குழந்தையும் கொல்ல வேண்டும் என்று துரைக்கிறாய். இது எந்த வகையில் நியாயம் கம்சா? இது எந்த வகையில் நியாயம் கம்சா? இது என்ன சோதனை? ஆண்டவன் தந்தான் சோதனை, ஆண்டவன் தந்தான் சோதனை, ஆண்டவன் தந்தான் சோதனை, அலைய வைத்தான் வேதனை. ஆண்டவன் தந்தான் சோதனை, அலைய வைத்தான் வேதனை. ஆண்டவன் தந்தான் சோதனை,
ஆண்டவன் தந்தான் சோதனை அலைய வைத்தான் வேதனை